Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் ஆன்லைனில் வந்து ஒரு 2000 ரூபாய் அப்படி இல்லைனா 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்மளே வந்து பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா மினியேச்சர் டைனிங் டேபிள் தான், மினியேச்சர் பார்பி டைனிங் டேபிள். இது வந்து ஆன்லைனில் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. சரி அதை நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி பார்க்குறதுக்கே வந்து செஞ்சது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப பக்காவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நார்மல் கார்ட்போர்டு யூஸ் பண்ணல. இது வந்து கடையில் வாங்கின கார்ட்போர்டு தான். இந்த கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் கூட தெரியாது. நம்ம கட் பண்ணோன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியாது. அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை வச்சு பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். நான் வந்து இந்த டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா 2 பீஸை ஜாயின் பண்ணி வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கார்ட்போர்ட் நல்லா திக்னஸாக இருக்குது அப்படின்னா ஒரு கார்ட்போர்டையும் நீங்கள் கட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து 2 கார்ட்போர்டையும் சேர்த்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படி பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ஷேப் வந்து 6 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 4 பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, இந்த 4 பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண பார்த்திங்களா, அந்த 2 பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் என்ன பண்ணணும்னா சைடில் மட்டும் கேர்வாக கட் பண்ணணும். அதுக்கு வந்து 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த கர்வ் லைன்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த கார்ட்போர்ட் சைஸ்லேயே ஒரு பேப்பரை கட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணுறதை விட 4ஆக ஃபோல்ட் பண்ணி கூட வரையலாம். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னரில் மட்டும் இப்படி கர்வாக வரைகிறேன். இப்போ அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கர்வாக வரைஞ்சோம்ல அந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி கட் பண்ணும்போது ஒரு தடவை நம்ம என்ன ஷேப் வரைஞ்சோமோ அதே மாதிரி 4 பக்கமும் அந்த ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். கார்ட்போர்டை வந்து நம்மளால் மடித்து ஒரே ஷேப் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் இப்படி பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப வந்து நீட்டபிளாக பார்க்க வந்து பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தளவு நான் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி கூட லைட்டாக 4 சைடும் வரைஞ்சி விட்டுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் வந்து அந்த ஷேப்பை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அதையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அதையும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணணும். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு போதும். நான் வந்து இந்த கார்ட்போர்டு கொஞ்சம் திக்காக இல்லை அப்படிங்கிறதுனால 2 கார்ட்போர்டை சேர்த்து ஓட்டுறேங்கிறனால ஒவ்வொரு பீஸும் 2 தடவை பண்ணுறேன். அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களோட கார்ட்போர்டு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால தான். ஓகே, இப்போ வந்து நான் ஃபெவிகால் போட்டு இந்த 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? 2 பீஸையும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் ஒரே டிசைனில் கட் பண்ணி இப்போ நம்ம ஒட்டுறோம். ஓகே, இப்போ இது எதுக்காகனா டேபிளுக்கு மேலே அந்த ஷீட் இருக்கும்ல அதுக்காக தான். அடுத்து டேபிளுக்கு கீழே அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் நான் இந்த கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சில டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த கீழே ஸ்டாண்ட் மாதிரி வரும் பார்த்திங்களா, அங்கே அதுக்கு வந்து டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் அந்த கார்ட்போர்ட் ஷேப்லேயே ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் நான் வரைகிற மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி டிசைன் பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து அந்த பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு லைட்டாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை வந்து 2ஆக மடித்து கட் பண்ணிவிட்டு பிரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிச்சு. இது வந்து என்ன டிசைன்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு டிசைன் நானே வரைஞ்சேன், அது பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். நிறைய இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு டிசைன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய டிசைன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, செட் ஆகலை. இதுதான் பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போது அந்த ஷீட்டை வந்து இதுக்கு மேலே மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ்லேயும் இதையே வந்து மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இது 2த்தையுமே வச்சு சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா? பட் இந்த மாதிரி நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். நான் ஃபஸ்ட்டு 2 பீஸை மட்டும் கட் பண்ணி ஒட்டி காமிக்கிறேன். ஏன் 4 பீஸ் வேணும்னு சொல்கிறேன்னா, இந்த பக்கம் ஒரு பீஸு அந்த பக்கம் ஒரு பீஸ், அதாவது இந்த டேபிளுக்கு அடியில் ஸ்டாண்டு மாதிரி நிறுத்துறதுக்கு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்கணும். ஓகேவா? பட் வந்து 4 பீஸ் பண்ணால் தான் 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பீஸ் கிடைக்கும். ஓகே, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலன்னா கூட நீங்கள் வந்து இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இருந்தாலும் பார்த்து சில பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகேவா?
இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். திரும்பவும் 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 2 கார்ட்போர்ட்லேயும் அதே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஜாயின் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேபிளுக்கு மேலே வைக்கிற ஒரு ஷீட்டும் கீழே 2 ஸ்டாண்ட் வைக்கிற 2 ஷீட்டும் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணோம்ல, டிசைனாக கட் பண்ணி அதை வந்து 2 பக்கமும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, மேலே வைக்கிற அந்த ஷீட்டுக்கு அடி சைடில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேபிள் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு டிசைனிங்கான டேபிள் மாதிரி இருக்கும். மேலேயும் நம்ம வந்து கர்வ் லைன்ஸ் கட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து நம்ம ஸ்டாண்டில் டிசைனிங் கட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுவும் இல்லாமல் 2 கார்ட்போர்டு வேறு போட்டிருக்கோன்றனால நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இந்த டேபிள் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த டேபிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டேபிள் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனிங் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய டைப்பில் வந்து டைனிங் டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அந்த மாதிரி கூட பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தடவை கொஞ்சம் ரிச் லுக்காக, அதே மாதிரி பார்க்குறதுக்கும் சூப்பராக கடையில் வாங்கின ஃபினிஷிங் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து டேபிள் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து சேர் பண்ணலாம். ஓகே, இந்த சேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீளமான கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைனாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து அதே ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் ஒரு டிசைன் வரைகிறேன். அந்த டிசைன் பாருங்கள், அந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, நடுவில் ஒரு ஹார்ட் வர மாதிரியும் சைடில் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்க மாதிரியும் வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். பாதி தான் வரைஞ்சிருக்கேன், 2ஆக ஃபோல்ட் பண்ணி. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு பிரிக்கும் போது ஃபுல்லாக ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகே, இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த டிசைனே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டிசைனையே நான் வந்து சேருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த பேப்பர் அப்படியே வந்து அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேப்பர் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணும்போது ஒரே மாதிரி கிடைக்கும் ஷேப். நம்ம அப்படியே டேரெக்டாக கார்ட்போர்டில் வரையும் போது அந்தளவு நம்மளால் ட்ராயிங் கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நைஃப் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட்டையும் கட் பண்ணியாச்சு, டிசைனும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் 2 பீஸ் தேவை எனக்கு. ஏன்னா நான் வந்து 2 பீஸ் வச்சா தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் இல்லையா, அதனால் 2 பீஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து திரும்பவும் இந்த சேருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும். அதனால் இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். திரும்பவும் வந்து ஸ்கொயர் ஷேப் வேணும், பட் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சில டிசைன் பண்ணணும். ஓகேவா, அந்த டிசைன் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் டிசைன் வரைகிறேன். இந்த டிசைன் வச்சு பண்ணுற கார்ட்போர்டு எங்கே வரும்னா கீழே ஸ்டாண்டுக்கு வரும். அதனால் நம்ம அந்த பெரிய டேபிளில் என்ன ஸ்டாண்டுக்கு டிசைன் பண்ணமோ அதே டிசைன் தான் இந்த சின்ன சேருக்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஸ்டாண்டுக்கு. ஓகே, அதனால் அதே மாதிரியே டிசைனை கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே மெஷர் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா டிசைனு, இதே மாதிரி தான் வந்து பெரிய டேபிளுக்கும் நம்ம போட்டிருப்போம். அதனால் சேருக்கும் டேபிளுக்கும் மேட்சிங்காக இருக்கும் பக்காவாக. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். அதான் அந்த டேபிளில் ஸ்டாண்டுக்கு எத்தனை 4 பீஸ் சேர்த்து ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் 4 பீஸை வந்து ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணும்போது 2 பீஸாக வந்துடும். ஓகே, இப்போ ஒரு சேருக்கு எத்தனை பீஸ் வேணும், என்னென்ன சைஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸஸ்லாம் வேணும். இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2 பீஸ் வச்சுருக்கோம்ல அது ஒன்றோட ஒன்று ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணி பண்ணும்போது சைடில் நம்ம வந்து கட் பண்ணோன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து தெரியாது. இதே நார்மல் கார்ட்போர்டில் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும். அப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கு பேம்போ ஸ்டிக் ஓட்டுவோம், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு டிசைனாக ஒரு டிசைனிங் வராது. எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும். அதனால தான் நான் இந்த கார்ட்போர்ட் சூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு சேர் மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க 4 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. கீழே அந்த உட்கார்ற சிட்டிங் இடத்துல வந்து எந்த ஒரு டிசைனும் வேணாம். அதனால் அதை வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டை ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே கீழே திருப்பிட்டு அந்த கீழ் சைடு வந்து ஸ்டாண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா
அவ்வளோதான். சிம்பிளாக வந்து நம்மளுக்கு சேர் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இது வந்து அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக இருக்கும் இந்த சேர் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ரெண்டுத்தையும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஹாட் க்ளூ இல்லைனா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, நான் ஹாட் க்ளூவில் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹாட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனிங்கான ஒரு மாடர்னான ஒரு சேர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி சேர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த சென்டரில் ஹார்ட் வர்றது, பின்னாடி சைடு கேப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். இப்போ இந்த மாதிரி சேர்ஸ் வந்து நான் 4 செஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு நடுவில் டேபிள், 4 சைடும் 4 சேர் அந்த மாதிரி பண்ணுறேன். 6 சேர் கூட பண்ணலாம். நான் வந்து 4 சேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக 4 சேர் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் 4 சேர் பண்ணியாச்சு, டேபிள் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணணும். இப்போ நான் டேபிளையும் சேரையும் வந்து சேர்த்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ சென்டரில் டேபிள் வச்சுட்டேன். 4 சைட்லேயும் 4 சேரையும் வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே தெரியாது இந்த கார்ட்போர்ட் பொறுத்த வரைக்கும். அப்படி வந்து இந்த கார்ட்போர்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கார்ட்போர்ட்லேயே பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா சைடில் அந்த ஹோல்ஸ் மட்டும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் அந்த பேம்போ ஸ்டிக்கார் வந்து சின்ன பேப்பர் அந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடுங்க. அப்படி கவர் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கலரிங் வந்து பார்பியோட டைனிங் டேபிளுக்கு பிங்க் கலர் இருக்கும். லைட் பிங்க் கலரும் அதே மாதிரி ஒயிட் கலரும் மிக்சிங்காக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட்டு லைட் பிங்க் கலரு பண்ணணும். ஏன்னா லைட் பிங்க் கலர் என்கிட்ட இல்லை, அதனால் டார்க் நியான் கலர் பிங்க்கில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் கலரை வந்து நான் நிறையவே எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய தேவைப்படும். நான் டபுள் கோட்டாக கொடுக்க போகிறேன் எல்லாத்துக்குமே. நல்ல ஸ்ட்ராங்காக லைஃப் வர மாதிரி ரொம்ப ஒர்த்தாக இருக்க மாதிரி பண்ணுறேன். அதனால் நிறைய பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட்டையும் ஒயிட் கலர் பெயிண்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நியான் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்பியோட டைனிங் டேபிள்லாம் பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். அது வந்து எப்படி இருக்குன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஓகேவா? அந்த பிங்க் கலர் கொண்டு வரதுக்காக ஒயிட் கலரையும் நியான் டார்க் பிங்க் கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அந்த லைட் பிங்க் கலர் எனக்கு வேணுங்கிற அளவு பிங்க் கலர் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்கு வந்து கலர் பண்ணிடலாம். முதல்ல இந்த டேபிளுக்கு மேல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் பிங்க் கலர் பண்ணிக்கிறேன். கீழ் சைடெலாம் வந்துட்டு ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். ஒயிட் வித் பிங்க் தான் சூப்பராக இருக்கும் பார்பியோட டைனிங் டேபிளுக்கு. நான் வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த ஒயிட் வித் பிங்க் கலர் சேர்த்து வச்சு செஞ்சு கொஞ்சம் டிசைனாக பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு. அதனால் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ மேல் சைடு வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து டபுள் கோட் தான் கொடுக்குறேன். அதனால் மேல் சைடு வந்து காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு கோட் கொடுத்துப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் வந்து கீழே ஸ்டாண்டுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டாண்டு 2 சைடும் அதே மாதிரி கீழே வந்து எல்லா இடத்துக்குமே நான் வந்து ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி வந்து உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் கலர் மிக்சிங் அந்த கலர் காம்பினேஷன் வந்து பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அப்படி 2 கலராக பண்ணுறது பிடிக்கலன்னா ஒரே கலர் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் சொல்லுவீங்க பெயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பெயிண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்க கலர் பேப்பர்ஸை கூட ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர்ஸ் ஒட்டுறீங்கன்னா அந்தந்த ஷேப்பில், அதாவது நீங்கள் என்னென்ன கார்ட்போர்ட் சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கலர் பேப்பர்ஸை தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபெவிகால் ஒட்டிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருன்னு எல்லாமே ஒட்டிடுவேன். அதனால் இதுக்கு மேலே பெயிண்ட்டே பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் முன்னாடியே எனக்கு பெயிண்ட் பண்ணுறது தான் ஐடியா. அதனால் வந்து நான் ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கீழே எல்லா இடத்துக்கும் ஒயிட் கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட சைடில் லைட்டாக வந்து இந்த பிங்க்கு கூட சேர்ந்து ஒயிட் கலர் டச்சப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலர் டச்சப் கொடுத்துருக்கேன். சைடில் மட்டும் வந்து அவுட்லைன் மாதிரி. ஓகே, இப்போ நான் இதுக்கு மேலே வந்து காஞ்சிட்டதுக்கப்புறம் பிங்க் கலரில் இன்னொரு கோட் கொடுத்துக்கிறேன். டபுள் கோட் கொடுக்கும் போது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து கலரிங் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டேபிளுக்கு கலர் பண்ணி முடிச்சாச்சு. டேபிளோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் கூட இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலாம், பட் ஓகே இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அடுத்து சேருக்கு பண்ண போகிறோம். சேருக்கும் வந்து நான் இதே மாதிரி தான் பிங்க் கலரையும் ஒயிட் கலரையும் மிக்சிங்காக கொடுக்குறேன். பட் ஒரு சில இடத்துல பிங்க் கலரும் ஒரு சில இடத்துல ஒயிட் கலரும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே அந்த சாய்வோம்ல உட்காந்துட்டு சாயிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கிற அந்த ஸ்டாண்டுக்கு வந்து பிங்க் கலர் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் அந்த இடத்துக்கும் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். லுக்காக தெரிகிற இடத்துக்குலாம் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். உட்காந்துட்டு தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்குலாம் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிங்க் கலர் வந்து மேலேயும் இங்கேயும் கொடுத்தாச்சு. பின்னாடி சைடு கூட பிங்க் கலர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு யோசிக்காமல் ஒயிட் கலரையே கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்களே பாருங்கள்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெயிண்டில் நான் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை. தண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா இந்த கார்ட்போர்டு வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு மாதிரி ஊறி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் அது எப்படின்னா வளைஞ்சி அந்த கார்ட்போர்டு வந்து ஊறி போய் வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்னஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணும்போது என்னென்னா பெயிண்ட்டும் வந்து ஒரு நல்ல பளிச்சுன்னு இருக்கும், லுக்காக இருக்கும் பெயிண்ட்டு பார்க்குறதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணும்போது. ஓகே, நான் நிறைய கிராஃப்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இந்த பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணலாம், இதுக்கு பண்ணும்போது தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த ஒரு டைனிங் டேபிளுக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணல, அதனால் அதை உங்கள்கிட்டையும் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சேருக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. சேரோட கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் அவுட்லைன்லாம் கலர் எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த 4 சேருக்கும் ஃபஸ்ட்டு சேருக்கு எப்படி கலர் பண்ணமோ அதே மாதிரி கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 சேருக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பின்னாடியும் வந்து பிங்க் கலர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து சும்மா இந்த லைட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மொபைலில் இருக்கும்ல அந்த டார்ச் போட்டு காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு. பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த டேபிளையும் சேரையும் அசம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 6 சேர்ஸ் வேணும்னா 6 சேர்ஸ் கூட பண்ணிவிட்டு டேபிளை கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். நிறைய பார்பிஸ் உங்ககிட்ட இருக்குது, பார்பி ஃபேமிலி நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னா நிறைய கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நான் வந்து 4 டேபிள் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தபிளாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சீரியஸாக சொல்லணுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது ஒர்த்தபிளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்தளவு வந்து 2 கார்ட்போர்ட் போட்டு நல்ல ஹார்ட் க்ளூ சூடு பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து பெயிண்டிங்குமே டபுள் கோட் கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அதனால் ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்ல ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா வந்து நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேங்க, லோக்கல் ஷாப்பில் தேடி பார்த்தேன் இந்த டைனிங் டேபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே கிடைக்கல. மால்லலாம் கூட தேடி பார்த்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் என்ன நினச்சேன்னா, ஏன் நம்மளாலே ட்ரை பண்ணக்கூடாது, நம்மளால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா கடையில் வாங்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம கார்ட்போர்ட்லேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச கலரில், நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்மளே பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்ன ஒன்றுனா அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து கார்ட்போர்டில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பிளாஸ்டிக்கில் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு வரும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நாளைக்கு வரும். அதே மாதிரி இதை கூட நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ரொம்ப நாளைக்கு வருதும் வராததும் இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச அந்த மினியேச்சர் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சு வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட பார்பி டாலையும் உட்கார வச்சுருக்கேன். இந்த குட்டி கிச்சன் திங்ஸ்லாம் கூட நம்மளே செஞ்சது தான். பார்க்காதவங்க வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.